வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒரு நிர்கதியாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது என்ன செய்கிறது, எங்கே போகிறது, எப்படி நம்ம இழந்த செல்வத்தை மீண்டும் அடையிறது, இழந்த வாழ்க்கையை எப்படி திரும்ப அடையிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு மனநிலை கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இருக்கும். அப்போ யார்கிட்ட போய் கேட்குறது, எங்கே போய் நிற்கிறதுன்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் இல்லைங்களா? கவலையே படாதீங்க, அதுக்கு தான் நம்ம ஐயன் முருகன் இருக்கிறாரு. அதாவது பழனியில் காலையில் விழா பூஜைன்னு ஒன்று நடக்கும் 6 மணிக்கு. அது ஆண்டிக்கோல தரிசனம். அதை ஆண்டிக்கோல தரிசனம்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக விழா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த விழா பூஜையில் நம்ம முருகப்பெருமானை தரிசிக்கணும். ஏன் அந்த ஆண்டி கோலத்தில் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விழா பூஜையில் முருகன் ஆண்டி பண்டாரமாக காட்சியளிக்கிறார். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த ஒரு மனிதன் இந்த ஆண்டி பண்டாரமாக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் ஒரு தடவை 2 சொட்டு கண்ணீர் விட்டு தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, அடுத்த வருடம் நீங்கள் அதை குறித்து கூட வச்சுக்கலாம். நீங்கள் எந்த நாளில் போய் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கிட்டு பாருங்கள், அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உயர்வடைந்திருக்கும். இது ஒரு அனுபவபூர்வமான உண்மைங்க. நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகப்பெருமானை பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்லங்க. ஆண்டியாக இருப்பவனையும் அரசனாக்கி காட்டுபவன் நம் முருகப்பெருமான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆண்டிக்கோல தரிசனம் பார்க்குறதுக்கு நாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணி நமக்கு அந்த வாய்ப்பு, அதாவது அந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே நம்ம அதிகாலையில் போய் அவரை தரிசனம் பண்ண முடியும். நீங்கள் நினச்சி பாருங்கள், காலையில் அவரை தரிசனம் பண்ணணுன்னா நம்ம அதுக்காக நைட்டே கிளம்பி போய் இருந்து அவரை பார்க்கணும். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அவரை பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறத விட, முருகன் நம்மளை பார்க்கணும், இந்த பக்தன் என்னை பார்க்கணுன்னு அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம அங்கே போய் பார்க்க முடியும். காலையில் நீங்கள் போய் ஆண்டிக்கோல தரிசனம் பார்த்தீங்கன்னா, சாயந்தரத்துக்குள்ளே அவர் உங்களை ராஜா ஆக்கிடுவார். அதுதான் அந்த காலையில் ஆண்டிக்கோல தரிசனமும் சாயந்தரம் ராஜா அலங்கார தரிசனத்துடைய தாற்பயமே. பண்டாரம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செல்வத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறவருக்கு தான் பண்டாரம் அப்படிங்கிற ஒரு பெயர். ஆண்டி பண்டாரமாக அவர் ஏன் முருகன் பழனி மலையில் காட்சி கொடுக்குறார் அப்படின்னா, அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். பழனியில் அவர் ஞான தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். அதாவது எல்லா செல்வமுமே இருந்தாலுமே ஒரு மனிதனுக்கு ஞானம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தத்துவமாகத்தான் ஞான தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் மனசார உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி அப்படியே சரணாகதி அடைஞ்சிடணும். சரணாகதி அடைஞ்சு எனக்கு உன்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை இறுக்கமாக நீங்கள் பற்றி கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை கண்ணீர் மல்க நீங்கள் கூறும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் 100% பலிக்கும். இதை நான் சொல்லலைங்க, என் அப்பன் முருகப்பெருமான் அவசியமாக அந்த வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் என்பது அனுபவபூர்வமான உண்மைங்க. நம்ம தமிழ்நாட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் 2 இருக்குங்க. அது ஒன்று ஸ்ரீரங்கம், இன்னொன்று பழனி. இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. பழனியில் ஆண்டிக்கோல முருகனை தரிசனம் பண்ணலாமான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. அவருக்கான பதில் எல்லாருக்கும் உதவட்டும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ பதிவு தான் இது. அடுத்தது இன்னொரு கேள்வி வருங்க, என்னைக்கு நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் போய் தரிசனம் பண்ணுங்க. அப்படி முடியாதவங்க உங்களுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அதிகாலையில் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே நட திறக்கிறாங்க. நீங்கள் அங்கே ரயில்லையும் போகலாம், இல்லைன்னா நீங்கள் நடந்து கூட போகலாம். உங்களுடைய சௌரியம் எப்படியோ அதற்கு தகுந்தாப்பில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 வாரம் அல்லது 6 மாதம் நீங்கள் கரெக்டாக போய் அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
அதுக்கப்புறம் மாற்றம் எப்படி இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. இன்னும் ஒரு சில கேள்விகள் வரும். என்னென்னா, நம்ம என்ன வாங்கிட்டு போகணும்? தீபம் போடணுமா? பூ வாங்கிட்டு போகணுமா? எதுவுமே வேண்டாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அவரை பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய கண்ணீர் தான். வெளியில் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் தெரியும். அதாவது தங்க கோபுரம் தெரியும். அந்த தங்க கோபுரத்தையும் கையெடுத்து கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்றம் தரக்கூடிய நல்ல மாற்றமாக இருக்கும். முருகப்பெருமானை நம்பி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.